எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லுவார், டேய் ஆக்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடணும்டா, பாட சொன்னால் டக்குன்னு பாடிடணும், எங்கேயுமே கூச்சப்பட மாட்டார். அண்ட் வெரி குட் இன் பிஆர். நல்ல கலகலன்னு பேசுவார். எப்படியான பேசினாலும் அவர் பேசிய படம் வாங்கிடுவார். அந்த படத்தில் வந்து 5 சாங் வரும். 5 சாங்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். ஒன்று இளையராஜா சார் ஒரு சாங்கு, ஒன்று எம்.எஸ். விஸ்வநாதன் சார் ஒரு சாங்கு, ஒன்று எங்கள் அப்பா அவங்க சங்கர் மாமாவும். அந்த 5 சாங்கில் ஒரு சாங் எங்கள் அப்பாவோட சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவோட சாங்னா சங்கர் மாமாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ண சாங் வந்து நான் உன்னை நினச்சேன் நீ என்ன நினச்ச. எஸ்ஏசி சாரோட படம் சட்டம் ஒரு ரிட்டரை. விஜயகாந்த் சாருக்கு அதுதான் லைஃப். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா சாங்கு பாடிட்டு வரணும். இவர் தான் பண்ணார். அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா, அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த படத்தை ஹிந்தியில் அந்தாக்கணும் பண்ணும்போது அந்த கேரக்டர் தான் வந்து அமிதாப் பச்சன் பண்ணார். இது சட்டம் ஒரு ரிட்டர் வந்து இப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல பேன் இண்டியான்னு. அந்த காலத்தில் அந்த படம் வந்து ரீமேக் எல்லா லாங்குவேஜ்லேயும் எனக்கு தெரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயும் கொடுக்கறது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த பழக்கம். அதுதான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். எங்கள் அப்பாவுக்கு நடந்த எவ்வளோ விஷயங்கள், பாம் பிளாஸ்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட் சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. வாணியம்பாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் அட் டைம் அடிச்சுக்கிச்சு. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அதுக்கப்புறம் பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாரோட பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா தான். அப்பா வந்து நிறைய படம் வந்து பண்ணிட்டாரு இல்லையா? உங்களோட ஃபேவரட் மியூசிக் ஆல்பம் அப்படின்னா அப்பா அது என்னவா இருக்கும்? இல்லை அப்படி இல்லை, நிறைய சாங்ஸ் சொல்லலாம். இதில் அப்பா மட்டும் கிடையாது. இதில் நான் இந்த நேரத்தில் முக்கியமாக சங்கர் மாமா பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட தம்பி. அவர் தான் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வெறும் கேள்வி ஞானம் தான். எங்கள் அப்பா முறைப்படிலாம் வந்து மியூசிக் கற்றுக்கல. அவருக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் தைரியம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீ பாடுனா 10 டக்குன்னு பாடிடுவார். எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லுவார், டேய் ஆக்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடணும்டா, பாட சொன்னால் டக்குன்னு பாடிடணும், எங்கேயுமே கூச்சப்பட மாட்டார். அண்ட் வெரி குட் இன் பிஆர். நல்ல கலகலன்னு பேசுவார். எப்படியான பேசினாலும் அவர் பேசிய படம் வாங்கிடுவார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சங்கர் மாமா. அவர் அப்படியே கையை பேசிட்டு அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, வாய் திறந்து கூட பேச மாட்டார். ஆனால் ஜீனியஸ் இன் மியூசிக். இவங்க 2 பேரோட கோம்போ தான் வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இருக்கனால அப்போ எம்.எஸ். விஸ்வநாதன் சாருக்கு அப்புறம் நிறைய படங்கள் வருது. அப்புறம் இளையராஜா சார் வராரு. இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க, நார்மல் பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்க ஏகப்பட்ட படம் பண்ணிட்டாங்க. நிறைய சாங்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஒரு படத்தில் வந்து 4-5 மியூசிக் டைரக்டர். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படத்தோட ஹீரோ வந்து சரத்பாபு சார். அந்த படத்தில் வந்து 5 சாங் வரும். 5 சாங்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். ஒன்று இளையராஜா சார் ஒரு சாங்கு, ஒன்று எம்.எஸ். விஸ்வநாதன் சார் ஒரு சாங்கு, ஒன்று எங்கள் அப்பா அவங்க சங்கர் மாமாவும், ஒன்று வி. குமார் சார், இன்னொருத்தர் அவர் பேர் மறந்துட்டேன் எனக்கு. ஸோ அந்த 5 சாங்கில் ஒரு சாங் எங்கள் அப்பாவோட சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவோட சாங்னா சங்கர் மாமாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ண சாங் வந்து நான் உன்னை நினச்சேன் நீ என்ன நினச்ச. அது ரொம்ப ஹிட் சாங். அந்த சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அந்த டைமில். அதே மாதிரி நிறைய படங்கள் என்னாவும் இவங்க மியூசிக் பண்ணுவாங்க, அதை இளையராஜா சார் சாங் நினச்சிடுவாங்க. இப்போ கூட வந்து இப்போ 2 கிண்ணம் சொந்த கிண்ணம் அந்த சாங்லாம் வந்துச்சு. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் பாடினா நல்லா இருக்கும். அழகா பாடுறீங்க. என்ன தெரியுமா, அழகா இல்லை, அதான் சொல்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா பேரை நான் கெடுத்ததே போதும். இதுக்கு மேலே எங்கள் அப்பா பேரை கெடுத்து இல்லை நிஜமாவே நல்லா பாடுறீங்க சார். சரிங்க, நம்பிட்டேங்க. நான் நல்லா ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க, அது கூட ஒத்துப்பேன். பாட்டு தான் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ எங்கள் அப்பா நடித்தா பார்க்க முடியாதுங்க. உண்மையாலுமே அவர் வந்து ஹீரோ 2-3 படம்லாம் பண்ணார். இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகலன்றதான் வேறு விஷயம். பட் என்னென்னா சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவார். உதாரணத்துக்கு எஸ்ஏசி சாரோட படம் சட்டம் ஒரு ரிட்டரை. விஜயகாந்த் சாருக்கு அதுதான் லைஃப். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா சாங்கு பாடிட்டு வரணும். இவர் தான் பண்ணார். அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா, அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த படத்தை ஹிந்தியில் அந்தாக்கணும் பண்ணும்போது அந்த கேரக்டர் தான் வந்து அமிதாப் பச்சன் பண்ணார். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் பெருசு, அமிதாப் பச்சன் பண்ணுறதுனால அதை பெருசு பண்ணாங்க. அந்த கேரக்டர் மலையாளத்தில் வந்து இது சட்டம் ஒரு ரிட்டர் வந்து இப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல பேன் இண்டியான்னு. அந்த காலத்தில் அந்த படம் வந்து ரீமேக் எல்லா லாங்குவேஜ்லேயும். எனக்கு தெரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எங்கள் அப்பா பண்ண கேரக்டர் பெரிய ஆளுங்க தான் பண்ணாங்க. மலையாளத்தில் கமல்ஹாசன் சார் பண்ணார். இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆக்டிங் வந்து ஒரு அப்படி இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் நடிச்சிருவார். யோசிக்க மாட்டேன். இப்போ கூட நாய் சேகர்னு ஒரு படம் அன்றைக்கி நான் பார்க்குறேன். சொல்லுவார், பாடுறா பாவன் தேட்டரில் போய் பாடுறா, எனக்கு பார்க்கல. அப்புறம் டிவியில் போய் பார்த்தாப்பா நல்லா நடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொன்னா. டேய்
உங்கள் அப்பன்டாண்ணா, நீ ஏன் நடிக்கிறா, நான் நடிக்க மாட்டேனா அப்படின்னு. ஸோ அவருக்கு என்னென்னா எதுவுமே வராது, எதுவுமே முடியாது அப்படின்ற வார்த்தை வாயில் வரவே வராது. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றதுல வந்து அவர் ரொம்ப ஆணித்தமான அந்த காலத்து ஆளுங்க. அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து பணத்தில் வந்து பெருசாக நோக்கம் இருக்காது. ஒர்க் 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 பணம். இது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது. ரெண்டாவது எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட 2 விஷயம் எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் ரொம்ப இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று ஹார்ட் ஒர்க், ரெண்டாவது அவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அந்த பழக்கம் வந்துச்சா தெரியல, தானம் தர்மம் அப்படின்றது என்னென்னா, நான் என்ன எது இருந்தாலும் பைபிள் தான் கோட் பண்ணுவேன். ஏழைகளுக்கு மனம் இறங்குறவன் வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்ட்டுருக்கு. நீ ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்குறது. எனக்கு வந்து இந்த சர்ச்சு உண்டியில் காசு போடுறதோ, கோயில் உண்டியில் காசு போடுறதோ எல்லாம் நம்பிக்கை கிடையாது. பசியாக இருக்கிறவனுக்கோ இல்லை யாருக்காவது ஏதோ ஒரு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது. இல்லை நான் பெரிய ஆளானதுக்கப்புறம், நான் இப்போ ஒரு சீரியல் ஆக்டரு, நான் வந்து ஒரு 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 சினிமா ஆக்டர் ஆனதுக்கப்புறம், ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பண்ணலாம். இன்றைக்கி என் லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ, இன்றைக்கி என்னால் ஒரு 2 பேரை படிக்க வைக்க முடியுமோ, இன்றைக்கி 2 பேருக்கு என்னால் உதவ முடியுமோ, இன்றைக்கி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பங்கு நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்க முடியும். இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போலாம் 1000 2000ன்ற பெரிய விஷயம். 2000 ரூபா எடுத்து அந்த ட்ரிப்ளெட் ஃபியட் ஒன்று வச்சுருப்பார், அந்த ஃபியட் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த காசு இருக்காது. யார் யார் நிற்கிறாங்களோ எல்லாத்துக்கும் உருவி 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 கொடுத்துட்டே இருப்பார். அந்த கொடுக்குற குணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் என் காரில் போனீங்கன்னா எங்கள் அப்பா அளவுக்கு பணம் வைக்க முடியலன்னா கூட எனக்கு இறைவன் கொடுத்த அளவுக்கு நான் ஒரு இது வச்சுருப்பேன். எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்கறது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த பழக்கம். அதுதான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். எங்கள் அப்பாவுக்கு நடந்த எவ்வளோ விஷயங்கள், பாம் பிளாஸ்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட் சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. வாணியம்பாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் அட் டைம் அடிச்சிக்கிச்சு. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஐ மீன் அந்த குப்பையில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாரோட பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா தான். அந்த பாம் பிளாஸ்ட்ல அதுலேயும் எங்கள் அப்பா இருந்தார். அது சின்ன இந்த டிஸ்டன்ஸ் தான், பாம் அங்கே வெடிக்குது, அவர் இங்கே இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கே யார் காப்பாற்றுதுன்னா, நம்மளோட படிப்போ, நம்மளோட ஞானமோ, நம்மளோட செல்வாக்கோ கிடையாது. நீ 4 பேருக்கு உதவும் போது உனக்காக அவர் வந்து நிற்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். இன்றைக்கும் படம் கிடம் போலனாலும் எங்கள் அப்பா இன்றைக்கி என்னடா வேணும். இன்னொரு பழக்கம், அப்பா ஏதாவது காசு அப்படின்னா கோவப்படுவார். நேற்று வரும்போது கேட்குறாரு, காசு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு கொடுத்து தான் பழக்கம், கொடுக்கணும். உனக்கு வேணுமா? நான் கேட்கல, இல்லைப்பா வேணாம்ப்பா இருப்பா. இல்லைடா சீரியல் முடிஞ்சிச்சு, நீ எதாவது வேணுமாடா? இல்லைப்பா வேணாம்ப்பா. அவர் வந்து என்னென்னா அந்த சில பழக்கங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன எங்கள் அப்பா கிட்டேருந்து சில விஷயங்கள் மட்டும் மாறி மாறி வரும். அவருக்கு கோபமே வராது, எனக்கு கோபம் மட்டும் தான் வரும். அவர் நிறைய நகை போடுவார், நான் நகை போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது.